வந்து தாத்தா கிட்ட வந்து காவேரி வந்து மனசால ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு புரியுது தாத்தா. அதனால காவேரி நானும் வந்து 4 நாளைக்கு கொடைக்கானல் ட்ரிப் போலான்னு இருக்கோம். அவள வந்து நான் வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அவளுக்கு நெறைய வந்து டைம் நான் ஒதுக்குறதே இல்ல. வெளில வந்தோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தான்னு சொல்றாரு. நாளைக்கு தான் எங்க கல்யாண நாள். அதனால நாளைக்கு நாங்க போறோம் தாத்தான்றாரு. அத கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷமடைறாரு. அடுத்த நாள் வந்து விஜய் வந்து காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னோனே, ஒண்ணும் புரியாம கேட்குறாங்க. இன்னையோட நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுது. இன்னைக்கு நம்மளுக்கு ஆனிவர்சரி. அதனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்றேன்றாரு. எந்த உண்மையும் சொல்லாம வெறுமனே பேக் பண்ண சொல்றதால காவேரி தப்பா நினைக்கிறாங்க. விஜய் நம்மள வந்து வீட்ட விட்டு போக சொல்றாரா? என்ன விட்டு வீட்டு போக சொல்றியா? அப்படி சொல்லிட்டு மனச கஷ்டப்பட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து காவேரி செஞ்ச காரியத்த வந்து எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து சொல்றாங்க. அவங்க அம்மாகிட்டயும், அவங்க வீட்ல எல்லார்கிட்டயுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. அவ்வளோதான் காவேரி அக்காவோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னையோட அவங்களது அக்ரிமெண்ட்டும் முடியுது. அக்ரிமெண்ட் கல்யாணம் தாம்மா அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாரும். என்னடி சொல்ற? இப்படி சொல்றியேடி காவேரி என்னடி ஆவா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கிளம்பி காவேரி வீட்டுக்கு போறாங்க. காவேரி பெட்டியோட வந்து அந்த கையில இருக்க சூட்கேஸோட நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. இதுக்காடி உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தேன். இதுக்காடி உன்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இப்படி பண்ணிட்டியேடி. ஏன்டி இப்படி பண்ணன்னு அழறாங்க. அது கேட்டு காவேரி ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உடனே விஜய் ஓடி வராரு. தாத்தாவும் ஓடி வராரு. ஒண்ணும் புரியாம எல்லாரும் கேட்குறது இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிக்கினாங்களா? கான்ட்ராக்ட் கல்யாணமா? ஏன்டி இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிற? 1 வருஷத்துக்கு வாழ்றதுக்காகடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன்டி உன் தங்கச்சி நான் பார்த்துக்க மாட்டேனேடி. நீ நர்மதா என் வயித்துல பொறந்த பொண்ணுடி. அவள காப்பாத்த எனக்கு தெரியாதாடி? ஏன்டி இப்படிலாம் பண்ண? உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிட்டேடின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. அம்மா சாரிம்மான்ற. இப்ப சாரி சொல்லி என்னடி பண்ண போற? உன் வாழ்க்கை பாழாயிடுச்சேடின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. தாத்தா வந்து நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்லங்க. காவேரி நாங்க விடமாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. காவேரி ஏன் வீட்டு மருமகங்க. ஏன் பேத்திங்க. அவள எப்படி நாங்க திருப்பி அனுப்புவோம்? நீங்க அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டது உண்மைதான். விஜய்க்கும் காவேரிக்கும் அது நடந்தது உண்மைதாங்க. ஆனா வந்து அந்த பிரகாரம்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதெல்லாம் வந்து சும்மாங்க. அந்த அந்த வந்து கான்ட்ராக்ட்லாம் அதெல்லாம் பெரிய விஷயமா விஜயும் எடுத்துக்க மாட்டான். நாங்களும் எடுத்துக்க மாட்டோம். எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். இவங்க 2 பேரும் நல்லபடி வாழ்வாங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் இருந்தேன். அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க. காவேரி வந்து அப்படிலாம் வந்து எதுவுமே காவேரி வாழ்க்கை ஆவாது. நானும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து சாரதாக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ இப்படி ஒன்று நடந்திருக்கா? அப்பாவும் வந்து மாமாவும் இப்போ வரேனாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. இந்த விஷயத்த முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். வரும்போது ப்ரிப்பேராக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படியாம்மா? நாங்கள் வரும்போது இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்குதா? இதுவும் நல்லது தான். அப்போ தான் விஜயும் காவேரியும் பிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் எடுக்கும். சூப்பர்மா உண்மையிலே செம்ம சீன் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் இப்பயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே ராகினி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா வந்தோடனே இங்கே கச்சேரி வேறு மாதிரி மாறும். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி காவேரி விஜய் எப்படியாவது வந்து பிரிச்சிடணும். இந்த தாத்தா வேற போயிட்டு எது எது சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவை பேசவே விடக்கூடாது. என் அப்பா வந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து தாத்தா சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறது தப்புமா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. காவேரி வந்து அப்படியே வந்து தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா. நானும் விஜய் உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டோம். விஜய் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. உண்மை என்னென்னா விஜய் என்னை போகணும்னு தான் நினைக்கிறாரு. இப்போ பாருங்கள் என்னை பேக் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லா துணியையும் என்னை வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது டைவர்ஸ்க்கும் ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி நீ வந்து இல்லை தாத்தா இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. இதை நான் இந்த நிமிஷத்துக்கு சொல்லி தான் ஆகணும். என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு சாரதா உன்ன அழறாங்க. சாரிம்மா வேறு வழி இல்லைம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படி சொல்லிட்டு கதறி அழறாங்க. இதை பார்த்து விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி